விவசாயிகளுக்கு ஆதரவாக இளைஞர்கள் ஒன்று கூடி சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதனால் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டறியலாம். சுப்பிரமணி, விவசாயிகளுக்கு ஆதரவாக இளைஞர்கள் மெரினாவில் போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? விவசாயிகளுக்கு ஆதரவாக இளைஞர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபடுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் சென்னை மெரினா கடற்கரையில், அதாவது உழைப்பாளர் சிலையில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை 200 போலீசார் பாதுகாப்பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தனித்தனியாக பிரித்து, அதாவது சர்வீஸ் சாலையில் நுழையக்கூடிய அந்த பாதை முழுவதுமாக தடுப்பு பேரிகார்டுகள் போடப்பட்டு முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரோந்து வாகனம், இருசக்கர வாகனத்தில் காவல்துறையினர் ரோந்து வாகனம் இந்த பகுதி முழுவதுமாக ரோந்து வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி இந்த பகுதியில் யாராவது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களா என்ற கண்காணிப்பு பணியிலும் ரோந்து வாகனத்தில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் இதே போல தகவல்கள் வெளியானது. அப்போதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இரவு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிரடி படையினர், அதே போல ஆயுதப்படை போலீசார் என தனித்தனியாக பிரித்து இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வதந்திகள், அதாவது போராட்டம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் நேற்றே தெரிவித்திருந்தார். தற்போது இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை என்பது போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு பகுதி அல்ல என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தடையை மீறி இந்த பகுதியில் போராட்டம் நடத்த வருபவர்களை கைது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, அந்த பகுதியில் வாகனங்களில் செல்வோரிடம் ஏதாவது சோதனை செய்யப்படுகிறதா? வாகன சோதனை நடக்குதா? அந்த பகுதியில் கூடுபவர்கள் வாகன தணிக்கைக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? பொதுமக்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் காவல்துறை சார்பில் விதிக்கப்படவில்லை என்று நேற்றே காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் காவல்துறை சார்பில் இல்லை என்ற ஒரு தகவலை நேற்றே முன்வைத்திருந்தார். அதே நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய, அதாவது இளைஞர்கள், குறிப்பாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே காவல்துறை அழைத்து அவர்களை விசாரித்து அனுப்புகிறார்கள் தவிர மற்றபடி இந்த சர்வீஸ் சாலை, அதாவது மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் எந்த ஒரு வாகன சோதனையும் நடைபெறவில்லை. போக்குவரத்தும் இயல்பாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது.